அதிமுக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீது அதிமுக தலைமையானது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்புக்கான காரணமாக பார்க்கும்போது, நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை செங்கோட்டையன் பகிர்ந்திருந்தார். குறிப்பாக அதிமுகவை ஒன்றிணைக்காவிட்டால் மீண்டும் ஆட்சி என்பது கனவை போலாகிவிடும் எனவும், செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் வர இருக்கிறது, அதற்கு இன்னமும் 10 நாட்கள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த 10 நாட்கள் கெடு ஒன்றை விதித்திருந்தால், குறிப்பாக அதிமுகவை பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் இணைத்து ஒன்றிணைப்பதற்காக 10 நாட்கள் கெடு வழங்குவதாகவும், அந்த 10 நாட்கள் கெடு முடிந்த பிறகும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளாவிட்டால் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்வேன் என்ற ஒரு அறிவிப்பையும் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை இணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அதனை தவிர்த்து விட்டதாகவும் ஒரு கருத்து ஒன்றையும் பகிர்ந்தார். இது தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் பலர் நேரில் சென்று எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தியதாகவும், எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதமே தற்போது இந்த ஒன்றிணைப்பதற்கான சாத்தியம் இல்லாததை உருவாக்கியதற்கு முக்கியமான காரணம் என்ற ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய செங்கோட்டையனுடைய கருத்துக்கு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய ஓ.பி. ரவீந்திரநாத் ஆகியோர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக செங்கோட்டையனுக்கு உறுதுணையாக இருந்து அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கைகளை நிச்சயம் முன்னெடுப்போம் என்ற ஒரு அறிக்கையும் சி.கே. சசிகலா வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை திண்டுக்கல்லில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உட்பட 10க்கும் அதிகமான அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தற்போது அவர் அதிமுக வகுத்து வந்த பொறுப்புகளில் இருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார். இன்னமும் 15 நாட்களுக்குள்ளாக கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி, கொள்கை விதிமுறைகளை மீறி செய்தியாளர்களை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸுக்கு உரிய விளக்கத்தை அளிக்க தவறினால் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரகாஷ், விக்னேஷ், தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது செங்கோட்டையன் தரப்புல என்னவாக இருக்கலாம்? பொறுத்தவரையில் மிக தெளிவான கருத்துக்களை நேற்றைய தினம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவை இணைக்காவிட்டால், பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைத்து அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்காவிட்டால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தோல்வி நிச்சயம் என்பதில் உறுதியாக இருப்பதாக நேற்றைய தினமே செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக பல்வேறு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருந்தும், இது தொடர்பாக பேசுவதற்கான பல்வேறு சூழ்நிலைகள் உருவாகி இருந்தும் தான் பேச மறுத்துவிட்டதாகவும், குறிப்பாக அதிமுக உடைந்து விடக்கூடாது, அதிமுக பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்ற கருத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் இத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருந்ததாகவும், எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா உருவெடுத்த கட்சி தற்போது தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பது பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதையும் நேற்றைய தினமே செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். செங்கோட்டையன் தரப்பிடமிருந்து 10 நாட்கள் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 நாட்கள் கெடுவிற்குள்ளாக அதிமுகவை ஒன்றிணைக்காவிட்டால் தான் அதற்கான பணிகளில் ஈடுபடுவேன் என்ற ஒரு தகவலையும் செங்கோட்டையன் நேற்றைய தினம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். தற்போது செங்கோட்டையனுடைய கருத்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில், ஒரு சிலர் மத்தியில்
ஆதரவை ஏற்படுத்தி இருந்தாலும் பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் அவர் கட்சியிலிருந்து அவர் வகித்து வந்த பொறுப்பில் இருந்து மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆகிய பொறுப்பில் இருந்து மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியினுடைய கொள்கை விதிமுறைகளுக்கு மாறாக செய்தியாளர்களை சந்தித்ததோடு எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவும் அதிமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அந்த முடிவுக்கு பதில் அளிக்க தவறும் பட்சத்தில் அவர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிய வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இதன் மூலமாக அதிமுக மீண்டும் ஒருங்கிணைப்பு என்றதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை இந்த செங்கோட்டையனை பொறுப்பிலிருந்து விடுவித்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனுடைய முயற்சி தற்போது முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிடமிருந்து தோல்வியடைந்திருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இனி அடுத்த கட்டமாக இந்த 10 நாட்கள் கெடு என்பது தேவையற்றது என்பதையே உணர்த்துகிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முடிவில் திட்டவட்டமாக இருக்கிறார் என்பதையே இந்த அறிக்கை வெளிப்படையாக உணர்த்தி இருக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இனி அவர் விதித்த கெடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சி, குறிப்பாக டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சகா, அதிமுகவை ஒன்றிணைக்க இபிஎஸ்ற்கு 10 நாட்கள் கெடு விதித்த நிலையில் செங்கோட்டையன் மீது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல்லில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவை ஒன்றிணைக்க இபிஎஸ்ற்கு 10 நாட்கள் கெடு விதித்த நிலையில் செங்கோட்டையன் மீது இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், செங்கோட்டையனின் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் அவருடைய ஆதரவாளர்கள் மீதும் இபிஎஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். விவரங்கள் விக்னேஷ். வணக்கம் பிரகாஷ். செங்கோட்டையனுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டதற்கான அறிவிப்பு வெளியான ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அவருடைய ஆதரவாளர்களுடைய கட்சி பதவியும் பறிக்கப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது, செங்கோட்டையன் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது அவருடன் இருந்தவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு தம்பி என்ற KS சுப்பிரமணியன் அவர்களும், நம்பியூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய M ஈஸ்வரமூர்த்தி என்ற சென்னை மணி அவர்களும், கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ND குறிஞ்சிநாதன் அவர்களும், அந்தியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் M தேவராஜ் அவர்களும், அத்தானி பேரூராட்சி கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய SS ரமேஷ், துணை செயலாளர் பொறுப்பில் இருக்க திரு வேலு, ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய KS மோகன்குமார் ஆகியோரும் கட்சியிலிருந்து அவர் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளியாவதன் மூலம் அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவிப்பது போல இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கட்சியில் வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிய நிர்வாகியை உடனடியாக நியமிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஈடுபட தொடங்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களுடைய கட்சி பதவியும் பொறுப்பும்
பறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இனி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்பதையே வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு உணர்த்துவதாக பார்க்க முடிகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கிய நிலையில் தற்போது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையனின் ஆதரவாளர்களின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் KA சுப்பிரமணியனின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் EPS உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரமூர்த்தி, குறிஞ்சிநாதன், தேவராஜ், ரமேஷ், வேலு என செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையனின் ஆதரவாளர்களின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது.